மாலை பொழுதில் நேயர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜோடி பொருத்தம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதல் ஜோடி, உங்க பேர் என்னம்மா? உமா. ஓகே மிஸ்டர் பாலு, நான் உங்க மனைவி கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில் சொல்றீங்களான்னு பார்க்கணும். கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா? ஓகே சார். இந்தம்மா. கேட்கிற கேள்விக்கு தைரியமா பதில் சொல்லணும். சரிங்க. உமா அவர்களே, நீங்க டிவியில எந்த நிகழ்ச்சியை விரும்பி பாப்பீங்க? ஸ்டார் டிவி, பிபிசி, பிரெயின் ஸ்பாட் அந்த மாதிரி தான் ஜாஸ்தி பாக்குறது. கேமராவே பார்த்து பதில் சொல்ல வேணாம், என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து பிபிசி, பிரைம் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் டிவின்னு சொன்னீங்க. நம்ம ப்ரோக்ராம், தமிழ் ப்ரோக்ராம் எதை விரும்பி பாப்பீங்க? தமிழ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவ்வளவா பாக்குறது இல்லைங்க. எப்பவுமே பிபிசி, ஸ்டார் டிவி தான் பாப்பேன். மிஸ்ஸே பண்ண மாட்டேன். இந்த ஜோடி பொருத்தம் நிகழ்ச்சி பார்த்தது இல்லைங்க. பார்த்தது இல்லையா? திருமதி உமா அவர்களே, நீங்களும் உங்க புருஷனும் கடைசியா போன வெளியூருது? நாசிக். நாசிக். ஓ, நாசிக். எங்க இருக்குது? எங்கன்னு தெரியலங்க. நான் ரொம்ப தூரம் ட்ரெயின்ல போகணும். அந்த நாசிக்ல நீங்க பார்த்த இடங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச இடம் அது? ரொம்ப நாளா எனக்கு இந்த நோட் அச்சிருக்கிற இடம் இல்லீங்களா, பார்க்கணும்னு ஆசை. உள்ள போய் நல்லா சுத்தி பார்த்தோம். இத பாருங்கம்மா, இப்போ உங்க முன்னாடி 8 லட்சுமிகள், அஷ்டலட்சுமிகள் வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு லட்சுமி உங்க வீட்டுல பர்மனண்டா தங்க தயாரா இருக்காங்க. அப்ப எந்த லட்சுமியை நீங்க விரும்புவீங்க? இதுல என்ன சார் சந்தேகம்? தனலட்சுமி தான். என்னமா டக்குனு பதில் சொல்றீங்க? மத்த லட்சுமி எல்லாம் பத்தி திங்க் பண்ணவே இல்லையா? யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். தனலட்சுமி வந்துட்டா எல்லா லட்சுமியும் கூடவே வந்துருவாங்க. பணம் தான் சார் முக்கியம். இப்போ உங்க கணவர்கிட்ட இதே கேள்விகளை கேட்கிறேன். மிஸ்டர் பாலு, வாங்க கொடுங்க. இப்போ உங்க மனைவி டிவியில விரும்பி பாக்குற நிகழ்ச்சி எது? இந்த கேள்விக்கு எனக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. உங்க மனைவி பதில் சொல்றாங்க, நீங்களும் தைரியமா பதில் சொல்லலாம். உங்க மனைவி டிவியில விரும்பி பாக்குற நிகழ்ச்சி எது? எங்க வீட்டுல டிவி இல்ல. சரிங்க. இந்த பிபிசி, பிரைம் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் பிளஸ் இதெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைதான், ஆனா டிவி இல்ல. மறந்துட்டு போல இருக்கு. இப்பதான் சார் ரிப்பேர் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பிபிசி, ஸ்டார் டிவி. நீங்க கேளுங்க சார். இப்போ நீங்களும் உங்க மனைவியும் கடைசியா போன வெளியூர் அது? நாசிக். அந்த நாசிக்ல நீங்க விரும்பி பார்த்த இடம் அது? நாசிக்கே விரும்பி பார்க்க வேண்டிய இடம் தான். அதாவது ராஜவம்சத்துல பிறந்திருந்தாலும் பணம் இல்லாம புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ முடியும்னு ராமர் சீத்தையும் ப்ரூவ் பண்ண இடம் அது. ஐயோ, அங்க கூட போய் பார்த்தோம். ஆனா முக்கியமான இடம் ஒரு இடம் போய் பார்த்தோம் சார். நோட். நீங்க பேசக்கூடாது. அது வந்து இவங்க கம்பல் பண்ணாங்க போனோம். ஆனா வாட்ச்மேன் உள்ள இல்ல. ரொம்ப தான் சார் உள்ள விடல, கொஞ்சம் உள்ள விட்டாங்க. நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தோம். இது பாருங்க, நான் அடுத்த கேள்வி கேட்கறேன். நீங்க பின்னாடில இருந்து ஆக்ஷன்லாம் கட்டக்கூடாது. திரும்புங்க, திரும்புங்க, நல்லா திரும்புங்க. இது பாருங்க, 8 லட்சுமிகள், அஷ்டலட்சுமிகள் உங்க வீட்டுக்குள்ள வராங்க. அதுல ஒரு லட்சுமி பர்மனண்டா உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து தங்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க எந்த லட்சுமி வேணும்னு கேப்பீங்க? தைரிய லட்சுமி. சும்மா இருக்க. ஏன் தைரிய லட்சுமிங்கிறீங்க? வேற எந்த லட்சுமி போனாலும் தைரிய லட்சுமி இருந்தா சமாளிச்சிடலாம். உங்க மனைவி தனலட்சுமின்னு சொன்னாங்க. தப்பு. என்னன்னு தெரியலையே, இவர் என்னத்த சொல்றாரு? சும்மா இருங்க. மாலா, இவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு? சைபர். என்ன சைபர்? இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க சைபர்ன்றாங்க இந்த அம்மா. கணக்கு போட பாருங்கம்மா, நீங்க உங்க வாழ்க்கையில பணம் தான் பிரதானம் அப்படிங்கிற அப்ரோச்ல இருக்கிறீங்க. ஆனா உங்க புருஷன் அந்த அப்ரோச்ல இல்ல. அதனால உங்களுக்கு கிடைக்கும். என்ன சார் நீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சார். இந்த வாரம் நீங்க இந்த ப்ரோகிராம் பண்றீங்க, இந்த டிவி காரங்க சரியா துட்டு கொடுக்கலனா நீங்க இந்த ப்ரோகிராம் அடுத்த வாரம் பண்ணுவீங்களா சார்? இதை விட காசு வேற ஒரு டிவி காரன் கொடுக்கற சார், நீங்க போறீங்களா மாட்டீங்களா? அட நீங்க சும்மா இருங்க. வேற ஒருத்த வந்து சொந்தமா டிவி தரங்க துட்டு தரங்க, நீங்க போக மாட்டீங்களா சார்? காசு தான் எல்லாத்துக்கும் முக்கியம். இவங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஸ்டீல் டபராவும் பட்டு படையும் வாங்க தான் சார் வந்திருக்காங்க. பணம் தான் முக்கியம். பணம் இல்லனா ஒண்ணும் நடக்காது. அட நீங்க வாங்க பேசாம. ஒரு நிமிஷம் நீங்க போடாதீங்க. உங்களுக்கு ஆறுதல் பரிசு உண்டு. எதுக்கு ஆறுதல் பரிசு? யாருக்கு? முத பரிசு வாங்கணும் வந்திருக்கோம். ஆறுதல் பரிசு நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க வாங்க, வீட்டுக்கு உங்களுக்கு வச்சிருக்கேன். சார், உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில தைரிய லட்சுமி தேவை சார். என்னப்பா சும்மா உட்கார்ந்திருக்கீங்க? ஏதாவது பேசுங்கப்பா. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன பேசுறோம்னு புரியாம பேசிட்டு இருக்கா? கத்துறதுல அர்த்தமே இல்ல. 1 கோடி ரூபாய் உங்களுக்கு சாதாரண விஷயமா? குறுக்கோளியில வர பணம் எனக்கு தேவையில்லை. அட என்னங்க, சொந்த பொண்ணு குடும்பத்துல இன்னொருத்தி வரத்துக்கு எந்த அப்பாவும் சம்மதிக்க மாட்டாங்க. அட நீ சும்மா இருமா. அவ இங்க வந்துட்டா கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நகை நட்டு வாங்கலாம், இன்னும் எவ்வளவோ வசதியா இருக்கலாம். எங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு இவருக்கு ஆசை இல்ல. வாய மூடி. இப்ப இருக்க வசதியில தான் நீ வாழ்ந்தாகணும். ஜாஸ்தி பேசுன ஜாஸ்தி பேசுன அரைஞ்சு பல்ல ஊத்துருவேன். 1 கோடி இல்ல 100 கோடி கொடுத்தாலும் சரி, நான் எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
அதை ஞாபகத்துல வச்சுக்க. உழைக்க தெரியாதவன். என்னம்மா? அம்மா சாப்பிடுவாங்கம்மா. எனக்கு பசிக்கலம்மா. அம்மா சாப்பிடு. அட சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. பேசாம போய் படுத்து தூங்க போங்க. உமா சாப்பிட்டு. ரொம்ப டயர்டா இருக்க. இருந்துட்டு போகுது. உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஆகட்டும். இப்படி இருக்கிறத விட சாவறதே மேலு. புரியாமலே பேசிக்கிட்டு இருக்க. மறுபடியும் சொல்றேன், பணம் இருந்தா மட்டும் சந்தோஷம் கிடைச்சிடாது. பணம் இல்லன்னா கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எதுவுமே கிடைக்காது. பணம் மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கியா? சரி, நாளைக்கு உங்க வேலையை ராஜினாமா பண்ணிடுங்க. சம்பளம் இல்லாம எப்படி வாழ்றது? இப்பதான் நம்ம பணம் வாழ்க்கை இல்ல. நீங்க புருஷனை அனுசரிச்சு போறதுதான் நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. பொண்டாட்டி தேவையை பூர்த்தி செய்யறதுதான் நல்ல புருஷனுக்கு அழகு. முடிவா பணத்துலதான் சுகம் இருக்குங்கிற இல்ல? இதுல என்ன சந்தேகம்? என்ன இன்னொருத்தி பங்கு போட்டுக்குவா. அதுல ஒண்ணும் நஷ்டம் இல்ல, லாபம் தான். நான் சம்மதிக்கலனா நீ சாப்பிட மாட்ட. சாப்பிடுறேன். இந்த தூக்க மாத்திரை சாப்பிடுறேன். ஒரே அடியா செத்து போறேன். உங்களுக்கு நிம்மதியா இருக்கட்டும். சரி, எப்ப நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியோ நானும் ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். உன் சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். இப்ப சாப்பிடு. மறுபடியும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காம கூட போயிடலாம். என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ விதமான கேஸ்களை டீல் பண்ணிருக்கேன். ஆனா இது ரொம்ப வித்தியாசமான கேஸா இருக்கு. சாதாரணமா புருஷனுடைய நடத்தை சரியில்லை, குடிகாரன், வரதட்சணை கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறான். இப்படிப்பட்ட பிரச்சனைகளோட வர பெண்களுக்காகத்தான் நான் வாதாடி இருக்கேன். ஆனா பொண்டாட்டியே தன் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைன்னு வர்றது இதுதான் முதல் தடவை. உமா, நீயும் ஒரு பொண்ணுங்கிறதுனால உனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். வக்கீலம்மா, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. யோசிக்காமலா நான் கூட வந்திருப்பேன். அது மட்டும் இல்ல, இதுல என் பொண்ணோட வாழ்க்கையும் இருக்கு. அதனால நீங்க தான் இந்த பிரச்சனையை சட்ட ரீதியா தீர்த்து வைக்கணும். முதல் பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னா சட்டப்படி டைவர்ஸ் பண்ணணும் சார். டைவர்ஸ் எதுக்கு? ஊர் உலகத்துல எத்தனையோ பேர் 2 கல்யாணம் பண்ணிட்டோம்னா குடும்பம் நடத்தலையா? அது சமுதாயத்துல சரியா வரலாம், சட்டத்துல சரியா வராது. நீ டைவர்ஸ் பண்ணாதான் உன் புருஷன் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க முடியும். உமா, ஒரு நிமிஷம். பாத்துமா, மாப்பிள்ள மனச மாத்திர போறாரு. உமா, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. இன்னும் என்னங்க இருக்கு யோசிக்கிறதுக்கு? அப்ப என்ன விட்டு பிரிஞ்சு வாழ போறியா? அட, சட்டத்துக்காக பிரிஞ்சு வாழற மாதிரி நடிக்கிறவங்க அவ்வளவுதானே. பணத்துக்காக புருஷனே வைத்துட்டான்ற அவமானம் உனக்கு வரும். பணம் இல்லாம இவ்வளவு நாள் நான் பட்ட அவமானத்தை விட இது ஒண்ணும் பெரிய அவமானமா எனக்கு தெரியல. புரியாம பேசுற. இப்ப இருக்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு தாங்க பேசுறேன். தரத்துக்கு குழந்தை இல்லைன்னு 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு எத்தனையோ பேர் சந்தோஷமா இல்லையா? இன்னும் எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லாங்க. நான் என்ன எனக்கா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேக்குறேன்? உங்களுக்கு தானே. நீங்க பேசாம வாங்க சொல்றேன். வக்கீலம்மா, சட்டு புட்டுன்னு பிரச்சனையை தீர்த்துருங்க. இந்த புண்ணியவான் கொடுக்கிற 1 கோடி ரூபாயில இருந்து தான் உங்களுக்கே நான் ஃபீஸ் கொடுக்கணும். Under Section 13B of the Hindu Marriage Act of 1955, this court hereby declares this marriage dissolved. நேத்து கல்யாணம் ஆகுமா நான் வரலன்னு ஒரு கோவப்பட்டாரா? கோவப்படல. ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார்ல? கொஞ்சம் வருத்தப்பட்டாரு. ஏய் பிரியா, என்ன கொஞ்சமா வருத்தப்பட்டாருன்னு? பயங்கரமா வருத்தப்பட்டிருப்பாரு. ஆமா, யூனோ பிரியா, எல்லாரும் என்னதான் கூப்பிடுறாங்க. இங்க வா அங்க வான்னு இழுத்து போட்டு ஒரே பிஸி, ஒரே டென்ஷன். அதான் மறந்துட்டேன். சரி, நான் தான் மறந்துட்டேனாலும் அவர் ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. டூ பேட். யாராருக்கோ வெட்டிங் அனிவர்சரிக்கு நான் பார்ட்டி கொடுக்குறேன். என் கல்யாண நாள் மறக்க வேண்டியதா போச்சு. என்ன பண்றது? ஆமா, அவர் கிளம்பிட்டாரா? இல்ல, குளிச்சிட்டு இருக்காரு.
சரி. அப்பா நோ வேகன்சினா என்னப்பா? நோ வேகன்சினா இடம் காலி இல்லைன்னு அர்த்தம். வா. என்ன வீடே வெறிச்சுன்னு இருக்கு? ஐயாவையும் கொண்டவங்களை காணோம். எங்க? சுமதி பாப்பாவுக்கு பிறந்த நாள் அம்மா, துணி வாங்க கடைக்கு போயிருக்காங்க. அப்படியா? நானும் கூட வரணும்னு குழந்தைங்க அடம் பிடிச்சிருப்பாங்களே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் தான் நல்ல ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவேன் அவர் அவகிட்ட சொல்லிருப்பாரு. அந்த மாதிரி எதுவும் சொல்லலம்மா. என்ன ஒண்ணும் இல்லம்மா, உன்னை நடுவில் வச்சுட்டு அதெல்லாம் பேசிருப்பாங்க. உன் காதுல விழுந்திருக்காது. இல்லம்மா, என் காதுல விழுந்துச்சுமா. என்ன விழுந்துச்சு? அவ கல்யாண நாளே அவளுக்கு நினைவில்ல, குழந்தையோட பிறந்த நாள் அவளுக்கு எப்படி நினைவு இருக்குன்னு ஐயா சொன்னாருமா. இங்க வா. ஏதாவது ஒரு வேலை சொன்னா உன் காதுல விழுதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேக்குதுல்ல. இன்னமே இந்த ஒட்டு கேக்குற வேலை வச்சுக்கிட்டா மொத்தமா அந்த வேலையை விட்டு நிறுத்திடுவேன். ஓடு, இந்த தோட்டத்துல கழுப்பா. சுமதி பிறந்த நாள் எனக்கு மறந்துடுமா? பாக்கலாம். One second, I am coming. ஏமா யார் அந்த ஆசாமி? நான் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறத பார்த்து எனக்கு மெட்ராஸ் ஐயான்னு கேக்குறேன். Oh, Dad, take easy. He's doctor. Hi, Annie. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? Oh, I'm sorry. இந்த டென்ஷன் உனக்கு கவனிக்க முடியல. குழந்தை பர்த்டே பார்ட்டியாச்சே, இங்கேயே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு நினைச்சேன். இப்ப வர்ற கூட்டத்தை பார்த்தா இவ்வளவு பெரிய வீட்டே மறைச்சிடுச்சு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா 5 ஸ்டார் ஹோட்டல்லே வச்சிருந்துருக்கலாம்ல. Who's that? ஓ, சுமதி ஸ்கூல்ல இருந்து HM வந்திருக்காங்க. 1 minute. Hello HM, how are you? ஆமா, சுமதி எங்க? இங்கதான் ப்ளே பண்ணிட்டு இருந்தா. அதோ அந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கல. இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கா. ஆனா உங்க ஸ்கூல்ல அடம் பிடிக்கிறீங்களே யூனிஃபார்ம் தான் போடணும்னு சொல்லிட்டு காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் பீரோல தூங்குது. ஓ, இந்த டைமண்ட் நெக்லஸ் தான் ஒரே ப்ராப்ளம். நெக் ஸ்கிராட்ச் ஆயிட்டே இருக்கும். 1 minute. ஓகே. ஹாய் கிரி. என்ன உங்க அப்படி வரலையா? வரல. ஓ நோ, ஐ டோல்ட் யூ நோ. பிரசன்டேஷன்லாம் கொண்டு வர கூடாதுன்னு. ஓகே, நீ ஹாப்பியா கொண்டாந்துருக்க. இங்க இருக்க திங்ஸ் வைக்கிறதுக்கு இடம் பத்தல. தம்பி இது உள்ள வச்சிருப்பா. What's the time now? 6 மணி. ஓ, எனக்கு பஞ்சுவாலிட்டினா ரொம்ப முக்கியம். என் டாட்டர் கரெக்டா ஷார்ப்பா 6 பிறந்தா. Now the time is 6. Okay everybody, come on, function start பண்ணிக்கலாம். Come on, cake is waiting. Come on. கொஞ்சம் வழி விடுங்க. தாஜ் கேக் கட் பண்ணலாமா டார்லிங்? இந்தா. Happy birthday to you. Happy birthday to you. அம்மா கொடுங்க. யார் உனக்கு அம்மா? நானே அவளா? நீ மம்மி, அவங்கதான் அம்மா. பாத்தீங்களா குழந்தைங்களை எப்படி கெடுத்து வச்சிருக்கா? பிரியா கெடுக்கல, நீயா கெடுத்துக்கிட்ட. 10 மாசம் சுமந்து பெத்தா மட்டும் தாயாயிட முடியாது. அவங்கள கண்ணும் கருத்துமா வளர்த்தாதான் தாயாக முடியும். குழந்தைங்களை நீ கவனிக்கல, கவனிச்சுக்கிட்ட பிரியா அம்மா ஆயிட்டா. நான் என்ன உங்களை கவனிக்கல? அவங்க சாப்பிட ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலையா? இல்ல விதவிதமா ட்ரெஸ் வாங்கி போடலையா? ஆமா, ட்ரெஸ் வாங்கி கொடுத்த. அதுல உன் பண திமிர் தான் தெரிஞ்சதே தவிர பாசம் தெரியல. அவங்க சாப்பிட ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த. ஆனா பக்கத்துல இருந்து ஒரு நாளாவது ஊட்டி விட்டுருப்பியா? ஓஹோ, நீங்க பேசுறத பார்த்தா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போல இருக்கு. இனிமே நான் என்னத்த பேசுறது? நீ என்ன பேச முடியும்? நாங்க ஒண்ணு சேர்ந்தது காரணமே நீ தானே. அன்னைக்கு புருஷன் வேண்டாம் நீ தூக்கி போட்ட, இன்னைக்கு குழந்தைங்க ஒன்ன தூக்கி போட்டாங்க. கண்ணை வித்து ஓவியம் வாங்கினா அதை பார்த்து ரசிக்க முடியாதுங்கிறத இப்போவாது நீ புரிஞ்சிட்டு இருப்பன்னு நினைக்கிறேன். இப்ப என்னதான் சொல்ற நீ? அவ கொடுத்த சொத்து பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன். என் புருஷனை விட்டு கொடுத்துட சொல்லுங்க. என்ன பேசுற? நீ நினைச்சப்ப விக்கிறதுக்கும் வேண்டாம் நான் திருப்பி வாங்கிக்கிறதுக்கும் நான் ஒண்ணு கடையில விக்கிற பொம்மை இல்ல. அத புரிஞ்சுக்கிட்டு பேசு. புரிஞ்சுதான் பேசுறேன். எனக்கு தேவை பணம் இல்ல, அத புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஐயோ, என்னம்மா இது? திடீர்னு அண்டர் பட்டி அடிச்சு என்ன பழையபடி பனியன் வெட்டியோட அலைய விட்டுருவ போல இருக்குது. என்ன செய்யறதை செய்துட்டு ஊம மாதிரி பேசாம நிக்கிற? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடு. நான் என்ன தப்பு செஞ்சேன்?
இன்னும் என்ன செய்யணும்? என் புருஷனையும் பிள்ளைங்களையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே, அது போதாதா? பிரியா, அவளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுக்கு மேலே நீ பேசாம இருந்தேனா பிரச்சனை பெருசாயிடும். பிரச்சனை இவதானே, எப்படி பேசுவா? யாரால பிரச்சனை? பண மயக்கத்துல புருஷன் பிள்ளைங்க நினைப்பே இல்லாம சுத்துறவன் நீ. இன்னும் சொல்ல போனா அவர் என்ன விரும்ப ஆரம்பிச்சதுக்கு காரணமே நீதான். ஒரு நொடியில நீ உன் புருஷன் வித்த மாதிரி என்னால அவரை விட்டுட்டு போக முடியாது. அவர் மேல உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. அப்படி போய்தான் ஆகணும்னா நீ போயிடு. போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, அதையும் தர. அம்மா, அதையும் வாங்கிக்க. இன்னும் 10 காரு 10 பங்களா வாங்கிக்கலாம்ல. இத பாரம்மா, அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் வாசக்கதவை தட்டும்னு சொல்லுவாங்க. ஆனா உன் விஷயத்துல 2வது தடவையா கொல்லக்கதவையும் தட்டுது. ஒரே அமுக்க அமைக்கிடு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நான் வரேம்மா. அன்னைக்கு பணத்தை கட்டி பிடிச்சு தூங்க, இப்ப அதே பணத்தை கட்டி பிடிச்சு அழி. அழுவாது மம்மி. ஏன் மம்மி அழுவுறீங்க? அவங்கதான் நிறைய பணம் தரேன்னு சொல்றாங்களே, அதை வச்சு புது ஒப்பா வாங்கலாம்ல.